வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி வெட்டிங் இன்விடேஷன் கார்டு வந்துட்டு எப்படி நம்ம ஃபோன்லேயே வந்துட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோ வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ஸ்டெப்பை ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த வீடியோ அண்ட் ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ, அதாவது இன்விடேஷனுக்கு யாருக்கு நீங்கள் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனி ஒன் ஃபோட்டோவை. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜை இந்த மாதிரி சைடாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணியிருக்கிறனோ கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக செட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண தேவையில்ல. அதுக்கு நான் எப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு அதுக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. லைட்னஸ்னு இருக்கும், அதை வேணும் அப்படின்னா லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா லைனர் மாஸ்க் அப்படின்ற எஃபெக்டை தான் ஆட் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலன்னா அங்கே கீழே கெட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிவிட்டு அங்கே சர்ச் பார் இருக்கும், அதில் லைனர் மாஸ்க் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற எந்த எஃபெக்ட் வரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த லைனர் மாஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இங்கே ரைட் சைடே பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ப்ரிப்பரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்டு கலர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு கலரை கொடுத்துக்கோங்க. அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 13 இல்லைனா 18 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அதுக்கு கீழே ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 90 வந்து செட் பண்ணுங்கள். ஷார்ப்பாக 90 செட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த ஆப்போசிட் இதில் சைடில் இருக்கும். ஸோ 90 செட் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜை இந்த மாதிரி ஜூம் பண்ணி இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் இந்த லைனர் மாஸ்க்கு செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி இதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த லைனர் மாஸ்க்கு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அந்த ப்ரிப்பரைஸ் அப்படின்ற ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபெதர்னு இருக்கும், ஸோ அதை எதுவும் பண்ணிடாதீங்க. கீழே ஆங்கிள்னு இருக்கும், ஸோ அதை மறுபடியும் 1 வந்து கொடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக மறுபடியும் 1 வந்து கொடுங்க. ஏன்னா அது கீழே வந்து நம்ம லைட்டாக செட் பண்ணணும். ஸோ 1 கொடுத்துக்கிறேன். நானும் 1 கொடுத்துட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டு கலரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. பிளாக் கலர் கொடுத்துட்டு அதை எகைன் பேக்கில் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நான் எப்படி இங்கே செட் பண்ணியிருக்கேனோ கரெக்டாக இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அது இந்த வெட்டிங்க்கு வந்து நம்ம விஷ் பண்ணுற மாதிரி. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சைடாக செட் ஆகிடும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவா அந்த வெட்டிங்க்கு இன்னொரு ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த இமேஜை மெயினாக செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணி அந்த சைடு அந்த இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெட்டிங் மறுபடியும் ஒரு PNG இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், வெட்டிங் இன்விடேஷன் கம் டு செலிப்ரேட் அப்படின்னு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகிடும். அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் யாருக்கு வெட்டிங் வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அந்த கப்புள்ஸோட நேம்ஸை வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேம்ஸ் வந்துட்டு டைப் பண்ணி வச்சுட்டேன். பட் நீங்கள் வந்துட்டு என்ன நேமை டைப் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனையும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறப்ப ரைட் சைடு டபுள் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபாண்ட்ஸை வேணா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி சைடு அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறனோ இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அந்த கலர்ஸை வந்து அதோட இந்த லைட் பிஎன்ஜியோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலரை கொடுத்துக்கோங்க. எகைன் அந்த லைட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை இப்போ மறுபடியும் நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு இதுக்கு வேறு ஏதாவது கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு வீடியோவாக கொஞ்சம் மேக் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃபோட்டோவாக சேவ் பண்ணணும் அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேப்சர் அண்ட் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதை வந்து ஒரு 2 டைம் சேவ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே லைட்டாக வீடியோ மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ்ன்றதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இது வந்துட்டு ஃபோட்டோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணணுன்றதை அப்படியே கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு எஃபெக்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரைட் சைடு ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மியூசிக்ஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு வீடியோவாக இப்போ பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோவாக சேவ் பண்ணதை மறுபடியும் கொஞ்சம் எடிட் பண்ணணும். அதையும் அப்படியே கண்டினியூவாக எப்படின்றத பாருங்கள். அதுக்கு நம்ம ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண மாட்டி இந்த ப்ளஸ் ஐக்கான் மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடைசியாக கேப்சர் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு டியூன் இமேஜ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு நிறையா செட்டிங்ஸ் இருக்கும். இதில் ஒவ்வொரு செட்டிங்குமே நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். பிரைட்னஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேவை உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அந்த டூல்ஸ் ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டீட்டெயில்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபோட்டோ கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். கொடுத்துட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செலக்டிவ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடம் பிரைட் பண்ணணுமோ அந்த இடத்து மேலே வந்து செட் பண்ணுங்கள். நான் ஸ்கின் மேலே ஃபேஸ் மேலே வச்சிடுறேன். வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அதை ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரைட்னஸ் ஆகிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு மறுபடியும் டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐக்கான் போட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது நன்னில் கொடுத்துக்கோங்க. நன்னில் கொடுத்துட்டு லைட்டாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்னு வரும். ஸ்கின் ஸ்மூத்தை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ் அவ்வளோதான் மேக் பண்ணியாச்சு. நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்துட்டு நீங்கள் இப்போ ஃபோட்டோவாக கூட வைக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.